என்னடா அது இட்லி இப்போ கீழேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி எனக்கு இது வீடியோ பண்ண தெரியுமா சூப்பராக இருக்குன்னு. இதை கட்டி இழுத்து வச்சு இந்த ஒரு மரத்தில் கட்டியிருந்தோங்க. இப்போ என்னாச்சுன்னா காற்று அப்படி பீக் காற்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காற்றுல அப்படியே வந்து சாஞ்சிருச்சு. மரம் உடையல, பட் சாஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ், 2024 வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ இதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் கூட வரலாம். December 31 இது. இப்போ ஆக்சுவலி இந்த மரம் உனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, இது மாதிரி எல்லாம் சொல்லலாம். சாஞ்சிருச்சு, ஐயோ சாஞ்சிருச்சு, சாஞ்சதுலேருந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கே அப்படிலாம் நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்புறமா தான் பார்த்தேன், இல்லை சாஞ்சது தான் ஒரு மாதிரி ஒளி, அது டல்லாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குன்றது அப்புறம் பார்த்தேன். பட் டல்லானாலும் இல்லை, இந்த மரம் ஒடிஞ்சே விழுந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மனசு விட்டு சோர்ந்து போகவே கூடாது. இது நான் நினச்சிக்கிறதுங்க எனக்குள்ள, அதை வந்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு பாசிட்டிவான திங்கிங் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி இவங்கெல்லாம் மேலே இருந்தப்போ என்னால் அதை ஞாபகம் இருக்குது, அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஐயோ அது எனக்கு வளைச்சி கொடுங்களேன், நான் பார்க்கணும், பக்கத்தில் அப்படி பிடிச்சி அந்த கொத்தாக இருக்கிறத நான் ரசிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கடவுள் அதை கேட்டுட்டு தான் எனக்கு இந்த மரத்தை சாட்சி கொடுத்துட்டாரோ மொத்தமாக. இப்படி பாரு மகளே, நீ இவ்வளோ அழகாக இருக்குது பாரு மகளே அப்படின்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பாசிட்டிவ் திங்கிங் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன். இது சில பேர் கேட்கும்போது வந்து ஓவர் இது நினைக்கலாம், சில பேருக்கு வந்து ஃபனியாக இருக்கலாம், சில பேருக்கு புரிஞ்சுக்காமே இருக்கலாம், என்ன வளர்றாங்க அப்படின்னு கூட. பட் எனக்கு வந்து இந்த இது நான் நினச்சதை தான் சாஞ்சிச்சு பார்த்தேன். அப்போ தான் நான் நினச்சேன், நான் இது மேலே இருந்திருந்தது அப்படின்னா என்னால் ரியலி அந்த முழு அழகாக வந்து ரசிச்சிருக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன், ஐயோ எட்டி பிடிச்சி இழுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கணுன்னு நினைப்பேன். பட் ஆனால் என்னால் வந்து ஸோ நான் வந்து அதுதான் இப்போ வந்து பக்கத்தில் இழுத்து ஒரு தடவை பார்க்க முடியலையே. சரி, இது நான் நினச்சி கூட பார்க்காத ஒன்று. ஆனால் எனக்காக தோன்றது வந்து என்னென்னா, கடவுள் வந்து இந்த பொண்ணு அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கல்ல, ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் இழுத்து கொடுங்களேன், கொத்தாக பூத்துருக்கதை கையால் இப்படி தொட்டு பார்க்கணும், ஃபுல்லாக நிறைய பூத்துருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் நான் தரேன் பாருங்கள். அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இது இப்படி சாஞ்சிருந்தோன்னே, ஐயோ சாஞ்சிருச்சே என்னடா படம் இழுத்து கட்டணுமே. 2 திங்ஸ் இதில். இதுதான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறது ஒன்று, நெகட்டிவாக எடுத்துக்கிறது ஒன்று. ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு தான் வந்து போகணும். அப்படின்றத வந்து நான் எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்ட ஒரு இதுப்பா. அது வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதாவது சக்ஸஸ்ஃபுல் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, மன அமைதின்னு சொல்கிறேன்ல, மனசு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கிறது. ரொம்ப எது நடந்தாலும் இதில் ஓகே இது நெகட்டிவ் இருக்கா, இது நெகட்டிவ்னு போகாமல் இதில் என்ன பாசிட்டிவ் அதை பார்க்கணும் அப்படின்றது தான். பாருங்களேன், வாவ் என்னடா தங்கம். என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸும் சரி, நானும் இது பண்ணிகிட்டு இருக்கிறதுலையும் சரி, சில நேரம்லாம் எல்லாத்துலேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அப்போ நான் ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா சொல்லுவேன், நீங்களும் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு வேலை, ஒரு டீச்சர் வேலை பார்க்கலாம், எந்த ஒரு ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டிலே இருக்கவங்களா கூட இருக்கலாம். தயவு செய்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அதில் வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா எத்தனை வருஷங்கிறதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை, எல்லாம் கடவுள் கையில் தான். இந்த வாழ்க்கையோட எக்ஸ்ட்ரீம் ஒரு இது நம்மளுக்கு ஏதோ நடக்குது அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து ஒரு நல்லதை தான் பார்க்கணும். ரீசன் என்ன தெரியுமா, நான் சொல்லுவேன், அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்துட்டு எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஏதோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது அப்படின்னா, அப்போ நான் ஹஸ்பண்ட் நான் சொல்கிறது தான், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எந்த சூழ்நிலை எப்படி தான் கவலையே படாதீங்க. உடம்புக்கு ஏதாவது ஒன்று வந்து ஒரு 5 days சொல்லுவார், பிஸியான டே, ஹெக்டிக்காக இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஐயோ இவ்வளோலாம் நம்ம ரொம்ப இது பண்ணவே தேவையே இல்லை. விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இப்போ இந்த நிமிஷம் திடீர்னு ஒரு கை வலிக்குது, கால் வலிக்குது, இல்லை ஏதோ ஒன்று தடுக்கி விழுகிறப்ப ஸ்ப்ரைன் ஆகிடுது, இந்த மாதிரி ஆகும்போது மாவு கட்டு போட்டு 10 நாள் 5 நாள் உட்காந்தானே இருக்கணும். அந்த சூழ்நிலை நம்மளுக்கு இல்லை. கடவுள் நம்மளை வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு இதில் தானே இந்த வேலை அந்த வேலை பார்க்கணுன்ற, அதை ரிலாக்ஸாக பார்த்தா நிறைய பார்க்கலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவேன். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ ஒருவேளை கை கால் உடஞ்சி போய் இது பண்ணி போய் கிடக்கிறோம் ஹாஸ்பிட்டலில், அப்படி இருந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? உயிர் இருக்குல்ல நம்மளுக்கு, அடுத்திருக்காருல கடவுள், அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுதான் நான் ஒவ்வொரு தடவையுமே வந்து நான் சொல்கிறது. சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து எதை எடுத்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு போகணும். எதுலேயுமே நெகட்டிவை பார்த்துட்டே இருந்தோன்னா நம்மளால் வந்து என்றைக்குமே அடுத்த ஒரு இது வந்து நம்ம பண்ணவே முடியாது. இன்னொன்று சொல்கிறேன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயர் எண்டில் ஒரு மெசேஜ் மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் உள்ள சோகம் அல்லது உங்களோட வாழ்க்கையில் உள்ள ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு இது நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறீங்க, ஒரு யார் கூடவோ நம்பி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா,
உங்களோட வலியை அவங்க வலியாக எடுத்துக்கிறவங்கள்ட்ட மட்டும் அதை ஷேர் பண்ணுங்கள். அதர்வைஸ் கடவுள் இருக்காரு, கடவுள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன் அப்படின்னா நம்மளோட வலியை, நம்மளோட வேதனையை ஒரு உடன் பிறந்த உறவுகளாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் யாராகவே இருந்தாலும் ஒரு வலியை போய் நம்ம சொல்ல போகும்போது அது அவங்களோட டைம் பாஸாக அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். 1 or 2 விஷயத்துலேயே அவங்களை வந்து கண்டுபிடிச்சிடணும். அது அந்த உறவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படி டைம் பாஸ் பேசுகிற அதை வந்து நீங்கள் பண்ணிவிடுங்கன்னா அப்படி அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட வலியை உணர்ந்து நீங்கள் அவங்க அந்த வலியை இது பண்ணுற மாதிரி இருக்கணும். அதேமாதிரி நம்மக்கிட்ட யாரோ ஒன்று சொல்ல வராங்களே, எனக்குலாம் நிறைய மெசேஜஸ் வரும், சிஸ்டர் இது இருக்கிறதுக்கு நான் சில விஷயங்கள்லாம் பர்சனல் பேசணும் சிஸ்டர்னு. நான் அவங்களோட நேரத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டு பேருக்கு பேசுங்கப்பான்னு கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷனும் சொல்ல முடியாமல் அதுக்கு டைமும் இல்லாமல் நான் அது பண்ணுறதுக்குல கடவுளே இவங்களுக்கான ஒரு ஆள் அவங்களுக்கு அனுப்பு. ஏன்னா என்னால் வந்து ஒரு கஸ்டமராக இருக்காங்கன்னா அந்த விஷயத்தை கேட்டுக்கு தான் முடியுமே இல்லை, என்னால் வாய் வார்த்தையாக எதை வேணாலும் சொல்லிடலாம். பட் உறுத்தா நின்று ஒன்று பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பெட்டர் நம்ம அது என்னங்கிறத கேட்காமலே இருந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அவங்க பக்கத்தில் இருக்கிற இல்லை அவங்களுக்குன்னு சொல்யூஷன் தேடி கொடுக்குற ஒரு நபரை வந்து நீங்கள் அனுப்புங்க கடவுளை. அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்குவேன் நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்ப இருக்குங்க எனக்கு. அதில் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் பயணிச்சுட்டு வர்றதே. சரி, ஏதோ இந்த வீடியோ வந்து இந்த மரம் சாஞ்சோன்னே இதிலேருந்து பார்த்த இந்த ஒரு இதை வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இன்னொன்று, காரணம் இல்லாமல் யாரையும் நம்ம வந்து ஹர்ட் பண்ண வேணாம். ஓகே, காரணத்தோடு அப்படின்றதான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் இது பண்ணுவேன்ல, அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபட்டாஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டப்புன்னு அடுத்தடுத்து பொறிஞ்சு தள்ளிட்டு போயிடுவேன் நான் வீடியோவில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். அது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து ஹர்ட்டிங். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் சிஸ்டர் அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது, கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படிலாம் பேசுவாங்க. அது வந்து உரிமை இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க வேறு அவங்களோட இதில் பேசலாம். உரிமை இருக்குது அப்படின்னா என்ன உரிமை இருக்குது? என்னோட சேனலில் நான் வீடியோ பண்ணுறேன், அதுக்கு என்ன பேட் கமெண்ட்டு அப்படின்றதுக்கு நான் சொல்லுவேன். அந்த ஹர்ட்டு நான் சொல்லவே இல்லை. காரணம் இல்லாமல் ஒருத்தவங்களை வந்து நம்ம ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது. அதை நம்ம பண்ணியிருக்கோமா முதல் நாள் யோசிக்கணும், அடுத்த நாள் யோசிக்கணும். அப்படி காரணம் இல்லாமல் நம்மளுக்கே ஒருத்தவங்களை வந்து நம்ம தப்பாக பேசிட்டோம், இல்லை அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டோன்னா தாராளமாக போய் மன்னிப்பு கேட்கலாம். அதை வந்து நான் பண்ணியிருக்கிறேன். பட் பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசி இதுதான் அப்படின்ட்டு நீங்கள் பேசிட்டிங்கன்னா அதுக்கான ரெக்ரெட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம். அதே மாதிரி நம்ம வழியில் வர எந்த ஒரு இதையும் புத்தர் மாதிரி நம்ம இது பண்ணிட்டு போகணும் அப்படின்றது இல்லை. இது எல்லாமே நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றது, எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறது, எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிறது நான் வந்து சொல்கிறேன். நான் திங்க் பாசிட்டிவ், அது ஒன்று தான் இதோட முழு சாராம்சம் அந்த வீடியோவோடது. இதை பக்கத்தில் வச்சு இப்படி பார்க்க முடியுதுல்ல, உண்மையிலே அதை ரசித்து அனுபவிக்கிறேன் நான். பரவாயில்ல சூப்பர். நாளைக்கு காலையில் என்ன பண்ணுவேன், இழுத்து கட்டிடுவேன், ஃபுல்லாத்தையும் அப்படியே இழுத்து கட்டிடுவேங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு போயிருப்பாங்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் பேச்சு தான் வீடியோவில் பாரு, ஃபுல்லாக பேச்சு தான், கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படிம்பாங்க. கமெண்ட் எழுத வருவாங்க, நான் போய்ட்டு ஹைட் யூசர் போடுவேன், அதுக்கு தான் பதில் சொல்லுவேன். யார் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க சொல்கிறா? இது என்னோட கருத்து சுதந்திரம், இது என்னோட ஒரு சோஷியல் மீடியாவில் நான் என்னோட பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறது. விருப்பம் இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணலாம், இல்லை ரசிச்சுட்டு போகலாம். இல்லைன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி விட்டு அடுத்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வெரி சிம்பிள் லைஃப். ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியெல்லாம் இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் யாருமே சொல்கிறதில்ல. அவ்வளோ தூரம் வன்மத்தை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை போட்டு கக்கணுன்றதும் கிடையாது. புது வருஷத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம் தங்கங்களா. புதுமையாக நிறைய கடவுள் நம்மளுக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கால் எடுத்து வைக்கிறோம். லாஸ்ட் இயர் 2024 ரொம்ப சூப்பராக போணுச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, ஒரு ஆராயக்கூடிய, என்ன சொல்கிறது, நன்மை தீமைகளை பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே புலப்படாமல் இருக்கும்போது அவரே வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அந்த மாதிரியான ஒரு வெளிப்படுத்துதல் ஆண்டாக தான் எனக்கெல்லாம் இருந்துச்சு. வர்ற வருஷமும் அதை விட இன்னும் அதிகமாக கடவுள் ஆசீர்வதிக்கணுன்ற நம்பிக்கையில் அவருக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். என்னோட தங்கங்கள் எல்லாரும் நல்லபடியாக உடல் உள்ள சுகத்தோடு இருந்து புது ஆண்டை நீங்கள் வரவேற்கணும்னு நானும் வாழ்த்துறேன். ஹாப்பி கார்டனிங்.